என் பொண்ணாட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா, என் மகன் வந்து இன்னொரு ஜாதிக்கார பையனை லவ் பண்ணுறான், எக்ஸாமில் 10 அரியர் வச்சுட்டேன், இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுமா? நீங்கள் வந்து கருங்காலி மாலை வாங்கி போடுங்க. இந்த மாதிரிலாம் டிவியில் வந்து நிறையா காமெடிலாம் போய்கிட்டு இருக்கு. இது போக இடையில இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மோதிரம் கலர் கலராக மோதிரம் போடுவாங்கல்ல, இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் வாங்கி போடுங்க, உங்கள் பிரச்சனைலாம் சரியாகும். உண்மையாகவே சரியாகுமா? ஒரு சித்த மருத்துவ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக பைக்கை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட, அண்ணன் கருங்காலி மாலை சொல்லியிருந்தே வந்துருச்சா அப்படின்னு கேட்டார். இல்லை வரலை அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொன்னார். ஓகே எவ்வளோன்னு கேட்டாக்கு 8 mm வந்து 1000 ரூபாய், 10 mm வந்து 1500 ரூபாய். அதுக்கு அவர் வந்து சீக்கிரம் வாங்கி கொடுங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது அந்த கஸ்டமர் வந்து அந்த கடைக்காரர் சொன்னார். ஸோ உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணும்னு உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் கருங்காலி மாலை வாங்கி போட்டீங்கன்னா நம்பிக்கை. ஆனால் அந்த மாலையை போட்டால் மட்டும்தான் உங்கள் பிரச்சனை சரியாகும்னா இதுதான் மூட நம்பிக்கை. இதைத்தான் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கருங்காலியை பற்றி என்ன தெரியும் வாங்க பார்க்கலாம். தேக்கு மரத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். தேக்கு மரத்தை வந்து கரையான் வந்து அரிக்கவே முடியாது. எத்தனை வருஷம் தண்ணியில் கிடந்தாலும் அப்படியே கிடக்கும். ஸோ தேக்கு மரத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு மவுஸ் இருக்குது. இது மாதிரி கருங்காலி மரத்துக்கு நீங்கள் மவுஸ் எப்போ இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது இங்கே ஸ்டார்ட் பண்ணலை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் வந்து இதுக்கான டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கருங்காலியில் தான் சேரு, கருங்காலியில் பெட்டில் கட்டில், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த எகிப்து நாடோட மன்னர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நம்பினாங்க. நான் செத்ததுக்கப்புறம் இந்த சவப்பெட்டி இருக்குல்ல, அதை கூட கருங்காலி மரத்துல எனக்கு செஞ்சு வைங்க அப்படின்ற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் எகிப்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இப்போ இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. சரி ஓகே, இந்த கருங்காலி மரம் இது வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து நம்ம இந்தியாவில் விளையுது? இந்தியாவில் சவுத் இந்தியாவில், அதாவது ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கருங்காலி மரம் வந்து அதிகமாக வந்து விளையுது. அதுவும் முக்கியமாக ஸ்ரீலங்காவில் அந்த விளையிற மரம் வந்து ஒரிஜினல் கருங்காலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 5000, 10,000, 20,000, 50,000 வரை கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரிஜினல்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியலை. ஸோ கருங்காலி மாலை எப்படி ஒரிஜினலாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்றத டிவியில் வந்து என்ன மாதிரி போகிறோன்னா, அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் அது வந்து அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து ரெட் கலரில் மாறும். அந்த கருங்காலி அந்த இதோட அந்த கலர் ஷேடுக்கு அந்த தண்ணி வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து இப்போ நம்ம ஒரு மரத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு டீப் பிளாக்ல இருக்கும். அந்த டீப் பிளாக் தான் அந்த ஒரிஜினல் கருங்காலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டீப் பிளாக்கை தான் 8 mm, 5 mm, 10 mm இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் வந்து வெள்ளியில், தங்கத்தில் செலவு பண்ணி அவங்களோட தகுதிக்கு ஏற்றாப்புல போட்டுக்கிறாங்க. ஓகே, இது போட்டால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. இதை போட்டால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும், காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஒரு ஹிந்து சாங் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஓகே பாசிட்டிவ் வைப்போட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணால் நம்ம வந்து மைண்ட் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ். இது வந்து ஒரு நம்பிக்கை. இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இது வந்து நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இதை போட்டால் மட்டும்தான் நான் சரியாகும் என்னோட பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக முழுக்க மூட நம்பிக்கை. எவ்வளோ விஷயம் நம்ம எப்படியோ அப்டேட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த ஒருத்த கருங்காலி மாலை வந்து எப்படி வந்து சரி பண்ணுவோம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. நான் இதை வந்து வாங்கி போடாதீங்கன்னு சொல்லலை, உங்களோட நம்பிக்கைக்கு வாங்கி போடுங்க. ஆனால் அதையே நம்பி வாங்கி போடாதீங்க அப்படின்றது தான் சொல்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போதைக்கு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த நாடாக இருக்கிறது அமெரிக்கா. எப்போயோ ஆரம்பிச்ச எகிப்து கருங்காலியை தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கருங்காலியில் பெட்டு செஞ்சு படுத்தாங்க. என்னமோ செத்தா போட அந்த சவப்பெட்டிக்குள்ளே, அதாவது சவப்பெட்டி கூட இது கருங்காலி. அவங்க முன்னேறி இருக்கலாம்ல, அவங்க முன்னேறாமல் இன்னொரு நாடு. ஸோ நம்பிக்கை இருக்கலாம், மூட நம்பிக்கை தயவு செஞ்சு இருக்கவே கூடாது. பை.